இன்று இயக்குனர் அமீர் நடிப்பில் உருவாகியிருக்கும் உயிர் தமிழுக்கு படத்தினை இயக்குனர் மற்றும் நடிகருமான சீமான் பார்த்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவரிடம் இளையராஜா குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு பதிலளித்த சீமான், படைப்பாளியின் படைப்பிற்கான அங்கீகாரம் வேண்டுமெனவும் அதைத்தான் இளையராஜா கேட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இது இரு தகப்பன்களின் மோதல் எனவும் குழந்தைகளான தங்களை அதற்குள் இழுக்க வேண்டாம் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார். இருக்கிற மாதிரி தான் அது. பாடலா இசையானா ரெண்டுமே முக்கியம்தான். வெறுமனே மெல்லி இசை, வரிகள் இல்லாத இசையும் நம்ம ரசிச்சிருக்கோம். நத்திங் பட் விண்ட் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையா படிக்கும் போதும் நம்ம ரசிக்கிறோம். அப்ப ரெண்டுமே ஒன்னே ஒண்ணு ஏன் பிரிக்கணும்? மொழி உடல்னா இசை உயிர்னு வச்சுக்கிறீங்க, அப்படி வச்சுக்கிறீங்க. ஒரு மூச்சுன்னு வச்சுக்கிறீங்க. அதை போட்டு எதை பிரிச்சுக்கிட்டு இருக்கணும்? ரெண்டு தகப்பங்களுக்குள்ள இருக்கிற மோதலுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு இழுத்து விடக்கூடாது. அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. எங்க அப்பா இளையராஜா கேட்கறதுல இருக்கிற நியாயத்தை புரியணும். முதல்ல ஒண்ணு, ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு அவருக்குன்னு ஒரு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும். இப்ப என் தம்பி இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா, இந்த படத்துல இசையமைச்சது, பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க. அதனால அவருக்கு தான். ஆனா இப்ப நாங்க ஒரு படத்தை தொலைக்காட்சி கொடுக்குறோம்னு வைங்களேன், ஒரு முறை ஒளிபரப்புறதுக்கு தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனா குறைஞ்சது இப்ப குறிப்பா என் தம்பி படத்தை எடுத்துக்கிறீங்களேன், எவ்வளவு கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனா எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க? அப்ப ஒரு முறை ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்க அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க, அந்த உரிமத்தை. அப்ப அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடி எல்லாம் வானொலியில ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புனா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அப்போ ஒரு படைப்பாளிக்கு, அந்த எழுத்தாளருக்கு, அந்த இசையமைப்பாளருக்கு, இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம். 60 தயாரிப்பாளருக்கு, மீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடுற நிறுவனத்துக்கு ஒரு 60, மீதியில 40 தயாரிப்பாளர், படைப்பாளிகள், அவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்கறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை. அததான் அவர் கேட்கிறாரு. அதை நம்ம புரிந்து கொள்ற விதத்துல எல்லாரும் தவறு பண்ணிட்டு, அப்பா இளையராஜா கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க, பாடகர்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்ல, எனக்கு அதுல உரிமை இருக்கு, எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுதான் அவரு சரிதான். அது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.